கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. லக்ஷ்மி, ஆதி வந்துட்டான் பாரு. என்ன ஏதோ வித்தவுட்ல வந்து மாட்டின மாதிரி சோகமா இருக்க? ஏய் சும்மா இருடா. இப்பதான் வந்தியா? என்னப்பா முகமெல்லாம் வாடி போயிருக்கு? போ போய் குளிச்சிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே. அந்த பெரிய சூட்கேஸ வேன்ல ஏத்துறானா? உள்ள கிளாஸ்லாம் இருக்கு பத்திரம். ஏய் மீரா வா வா. உனக்காக வெயிட்டிங். ஏன் இவ்வளவு லேட்? பஸ் லேட் ஆயிடுச்சு. ஓ சரி, திருவிழா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியா? அப்பா அம்மா இங்க விட்டு போயிட்டா. நாங்க ரெண்டு பேரும் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இப்பதான் ஒரு லாரியில அனுப்பிச்சோம். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. அப்பா என்ன இது பக்கத்து வீடு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. இது வரைக்கும் நீங்களும் எங்கெங்கயோ டிரான்ஸ்பர் ஆயிருக்கீங்க. நம்ம எத்தனை வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பில்டிங் நான் பார்த்ததே இல்லப்பா. ஆமா, இப்பதான் பெயிண்ட் கலர் பிடிக்கல, கார்டன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு மாடிக்கு போனேன். ஐயோ, மாடிக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே புரிஞ்சுது. ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இனிமே நான் இந்த வீட்டை விட்டே வரமாட்டேன். ஓகே. மா 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 என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் காய்கறி வெட்டிட்டு பக்கத்து வீட்டுல யாரோ புதுசா குடியிருக்க வந்திருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? என்னென்ன பண்ண சொல்றியா? மா மா பாருமா, எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்கள பாகிஸ்தான்காரங்க இந்த மாதிரி பச்சையெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுமா. மா பாசமா பழகணுமா. நீ போன வாட்டி கூட பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்காதனால தான் அவங்க போகும்போது கூட போயிட்டு வரேன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க தெரியுமா? ஆமா, இந்த பக்கம் கூட தான் 10 வருஷமா ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நீ என்னைக்காவது கண்டிருக்கியா? அம்மா இந்த லோடு சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. இந்த பாருமா, நீ அங்க போய் கொஞ்சம் பாசமா பழகி ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கிட்டாதான் அவங்க இங்க வர முடியும், நான் அங்க போக முடியும், இல்ல நம்ம அங்க போக முடியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு அங்க போறியாமா? வாமா ப்ளீஸ். வா. ஐயோ இப்பவே நீ போமா. போகும்போது இந்த லோடுக்கு வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போமா. ப்ளீஸ் போ. ஐயோ எனக்கு வேலை இருக்கு. நீ போமா. என்ன ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படுறாங்க. நீங்க? நான் பக்கத்து வீடு. ஆதியோட அம்மாவை தான் இருக்கணும். இப்பவே கைக்குள்ள போட்டுக்கணும். வாங்க வாங்க உள்ள வாங்க. அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் வேலையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் வரலாம்னு நினைச்சேன். என் பையன் தான் இப்பவே போங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டான். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. இவங்கதான் எங்க அம்மா ராதா, எங்க அப்பா ராஜசேகர். வணக்கம். பை தி வே, நான் ஜான்சன் ஜான்சன்ல பிரான்ச் மேனேஜர் ஒர்க் பண்றேன். முதல்ல நாங்க அண்ணா நகர்ல தான் இருந்தோம். இப்போ அடையார் ஹெட் ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவளுக்கு காலேஜ் இங்க இருந்து பக்கம். மோரோவர் இந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? உங்க பேரு? லக்ஷ்மி. நினைச்சேன், உங்க அழகான முகத்தை பார்க்கும்போதே நினைச்சேன் சின்ன வயசுல பசங்களை எல்லாம் தூங்க விடாம பண்ணிருப்பீங்க. சும்மா இருடா. இவ எப்படிதான் யாராவது பார்த்தா டக்குனு அட்டை மாதிரி ஒட்டிக்குவா. எத்தனை குழந்தைங்க? 2 பையங்க. அப்படியா? உங்களுக்கு 2 பசங்களா? நம்பவே முடியல. சின்ன பசங்களா தான் இருக்கும். பெரியவன் ஆதி காலேஜ் முடிச்சிட்டான். சின்னவன் கோபி. நீ என்னமா பண்ற? செல்லம் மேரேஜ் ஆண்டி, 3rd இயர் பிகாம். 12th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் வித் டிஸ்டிங்ஷன். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட். 9th ஸ்டாண்டர்ட்ல போதுண்டி, எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுவா. ஆன்ட்டி எங்கேயும் ஓடிட மாட்டாங்க. ஆண்டி, நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். நாங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். என் பையனும் இதேதான் சொன்னான். நீங்களும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. நான் வரேங்க. வரேம்மா, வரேங்க. மச்சான், இத கோஇன்சிடென்ஸ்னு சொல்றதா இல்ல கடவுள் அருள்னு சொல்றதா இல்ல லக்குன்னு சொல்றதா? இதத்தான் பெரியவங்க மச்சம்னு சொல்லுவாங்க. அவளை என் பக்கத்து வீட்டு மாடியில பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஃப்ரீஸ் ஆயி அப்படியே நின்னுட்டேன். இனிமே பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். எப்பவுமே பாக்குற மாதிரி பக்கத்து வீட்டு மாடியில வந்து நின்னா இது என்னன்னு சொல்றது? இன்னையில இருந்தே உன் லவ் ஸ்டார்ட் பண்றா. கிளம்பிடா. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. என்னடா பண்ண? எங்க அம்மாவை அமிச்சிட்டேன். என்னது, காதலிக்காக அம்மாவை வீட்டை விட்டு வரட்டிட்டியா? மீரா வீட்டுக்கு அமிச்சிட்டேன்டா. நானும் ஆண்டி கிட்ட அது அதுன்னு பேசி இப்படி ஒரு மருமக நமக்கு வரமாட்டாளான்னு நினைக்கிற அளவுக்கு
ஐஸ் வச்சு அனுப்பிச்சிட்டேன். அவன் இன்டர்நெட் இமெயில் போயிட்டு இருக்கான். இவன் என்னடா அம்மாவை தூக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கான். உடனே பிக்கப் பண்ற மாதிரி புதுசா எதனா ட்ரை பண்றா. நீ எந்த ட்ரையும் பண்ணாத. ஈஸியா கிடைக்குன்னா அதுக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஆமா, பக்கத்து வீட்டுல அப்படி ஒருத்தர் இருக்கானே, உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. சுத்தல விடு, ஆனா ஒரேடியா சுத்த விட்டுறாத. 10 நாளைக்கு ஒரு தடவை அவனை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு போயிடு. அப்புறம் பார்க்கவே பார்க்காத. ஏய், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னேல, அவன் கூட சுத்தி சுத்தி பேசி விளையாடு. அப்பதான் அவன் மண்டை காயும். இதுக்கு ஏன்டா மண்டக்காயிர? என்கிட்ட ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு. அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணுன்னு வை. அந்த பொண்ணு வாயில இருந்து ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்துரும். வாங்க நேரம் ஆச்சு போலாம். ஆமா ஆமா, நானும் ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருக்கேன். எனக்கு பாத்ரூம் வருதுடா. அதை ஏன்டா அடக்குற? நான் இப்பதானே போனேன். ஐடியா புடிச்சிட்டேன். என்ன? ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைப்பான். தேங்க்ஸ் மச்சான். ஆனா உனக்கு இல்ல, வேற ஒருத்தன். என்னடா சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. ஆமா. அவங்க பார்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்டுல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. ஆமா, இது தூள். பேப்பர் படிச்சுட்டே சைடுல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. இது தம்மு. இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்தீங்க, அப்படியே உன் சர்வீஸ் லெவல் மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. வெறும் தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தாண்டா ஆரம்பிக்கும். அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி ஐ லவ் யூ டா. சூப்பர் மச்சான். உண்மையிலே கிடைக்கல. எப்படி நீ இந்த அளவுக்கு திக் பண்ற? 15 வருஷமா நான் இதை தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஏதோ சவுண்ட் கேக்குதே. சரிடா மச்சான், மத்தியானம் நான் மசாலா வடை சாப்பிட்டேன். அசி, இந்த பாரு, அங்க பாரு. ஆஹா, கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சே. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குதுல்ல. ஐயோ, கேஸ் கனெக்ஷனும் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத, பால் இருக்குல்ல. அதானே. என்ன பால் வந்துருச்சு? பால் வந்தா என்னடா, பேப்பர் இருக்கே. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறானேடா. ஃபீல் பண்ணாத, வேலைக்காரி இருக்கல்ல அது வேலைக்காரையும் பெருக்கிட்டு இருக்காளே, அதுவும் குனிஞ்சு. என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா? அத நான் பண்ணணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய், நான் நினைக்கவே இல்ல இது சின்ன பையனா இருந்தும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் மட்டும் தானா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, மனச விட்டுறாத. கைவசம் ஐடியா நம்பர் 2 இருக்கு. என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சிட்டு இருக்க? எல்லாம் நீ உன் செமக்கட்டே உஷார் பண்ணுன்றதுக்காக தான். என்ன சொல்ற? இதோப்பா, நான் பால போடுவேன், நீ இந்த பேட்டால அடிப்ப, அது நேரா அந்த மீரா வீட்டுக்கு போய் விழும். நீ அங்க போய் பால் பால் சவுண்ட கொடுப்ப, அவன் வருவா, 2 பேரும் ஒருத்தர் பாத்துப்பீங்க. அப்படியே அவ பால கொண்டு கையில கொடுப்பா. நீ அடிக்கடி காட்டுவியே இந்த சிம்பலை பாரு, இதான் நீ, இதுதான் அவ. பால கொண்டாந்து அவ கையில கொடுக்கும்போது 2 பேர் ஃபிங்கர்ஸும் இப்படி டச் பண்ணும். மிடில்ல இருக்க அந்த 3 முட்டாள், அதுதான்டா அந்த ஸ்டம்ப். இத வச்சு தாண்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு பால் தாண்டா போடுவேன். அதை எப்படியா மீரா வீட்டுக்கு அடிச்சிடணும். ஐயோ சூப்பர். அப்படி போல. இந்த அப்படி பேட்டை. போடு நரடி. என்னடா மச்சான் க்ளீன் போல்ட் ஆயிட்டியே. சாரி, என் மேலதான் மிஸ்டேக். நான் வேர்ல்டு கப் ரேஞ்சுக்கு போட்டேன், இனிமே உனக்காக லோக்கல் டீ கப் ரேஞ்சில போடுறேன். பால் உனக்காக நான் லெஃப்ட்ல போடுறேன். சரிடா மச்சான், கொஞ்சம் ஓவரா புகை வர்ற அளவுக்கு தேய்ச்சிட்டேன். ஸ்பின் பால் ஹாஃப் பால் ஆயிடுச்சு. கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பால் இருக்குது. அடா பாவி, பியூட்டி வீட்டுக்குள்ள அடிக்க சொன்னா ஆன்டி வீட்டுக்குள்ள அடிச்சிட்டேடா.
என்கிட்ட இருந்த 2 பாலும் போயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டம்ப் மாத்திரம் தான் இருக்குது. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஆதி, நான் இப்ப பாதி. பாத்தியா, அந்த ஆன்டிக்கு என் மேல ஒரு கண்ணுன்றத மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. மச்சான் உன் கண்ணை விடு மச்சான். என் கண்ணை நான் எப்ப மச்சான் பாக்குறது? கிரேட் டிரைவர். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான்டா இருக்கணும். ஓரமா ஒரு பால் இருந்து அது எங்க? இந்தா என்ன விளையாட போறோமா மச்சான்? விளையாட்டுலாம் வேலைக்கு ஆகாதுடா. இப்ப என் வேலையை விளையாட்டா நீ பாரு. மீரா வீட்டுக்குள்ளேயே போட போறேன். பாத்தியாடா, பால் விழுந்து கிடக்குது. சவுண்ட கொடு. பால் பால். ஆமாண்டா, பால்காரன் வந்திருக்கான்ட்டு கையில பாத்திரத்தோட வந்துட போறான். பேர சொல்லி கூப்பிடுறான். மீரா மீரா. வந்துட்டா பாத்தியா? என் ஐடியா என்னைக்குமே ஃபிளாப் ஆகாது. அங்க பாரு. என்னடா இது? அவ ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க மச்சான். பின்னாடியா? யாரு? கோப்பி. அவன் எப்படிடா இங்க நுழைஞ்சான்? இதெல்லாம் சாமி இருக்கிற இடம். கிரிக்கெட் விளையாடணும்னா வெளியில ரோட்ல விளையாடுங்க. போங்க. இந்த அட போடா. அம்மா! ஐயோ! அடடா, பெர்மனண்டா ரேபான் கூலிங் கிளாஸ் போட்டு விட்ட மாதிரி ஆக்கி விட்டாருங்களே. ஆதி, 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 உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஐடியா தான் பாக்கி இருக்கு. என்ன சொல்லு மச்சான்? உன் தம்பியே கொன்னுடு. என்னடா சொல்ற? வேற வழி தெரியலடா. அவன் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுடா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எனக்கே கண்ணு இல்லாம ஆக்கிட்டாடா. நல்ல வேளை ஆப்டிகல்ஸ் ஏரியாவுல பட்ட அந்த அடி பட்டுருச்சா என் லைஃபே ஃபுல்லா ஆப்டிகல்ஸ் ஆயிருக்குடா. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. எத்தனை படி இருக்குன்னு மட்டும் சொல்றா. நான் அப்படியே எஸ்கேப் ஆகிக்கிறேன். ஐயோ.